இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஒரு 2-3 பேர் சொன்ன மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே உண்மையாக இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? உயிரோடு இருக்கிறீங்கள். அநேகர்கள் இந்த நாளை காணாதபடி எங்களுக்கு முன்பாக சென்றிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆகவே சந்தோஷமாயிருங்கள். இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்க பண்ணுவதற்கு முதலாவது என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே பொழுதும் எங்களுடைய தலைமை போதகருக்கு நான் என்னுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறேன். அவர் என்னை நம்பி இந்த பலிபீடத்தை தந்திருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. ஆகவே இந்த காலை நேரத்தில் தேவ செய்திக்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எத்தனை பேர் அதை ஒரு அனுபவத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஒரு ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆகவே இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் முடிவை பற்றி பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். This morning I would like to speak about decision. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முடிவு மிக முக்கியமானது. சைக்காலஜியில் அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் என்பதென்றால், பொதுவாக ஒரு மணித்தியாலத்தில் ஒரு மனுஷன் 2000 decisions அவன் எடுக்கிறது உண்டு. அவன் 2000 decisions எடுக்கிறது காரணம் என்பதென்றால் அவன் யோசிக்கிறது அநேக விஷயங்கள் இருக்கிறது. காலமே எழும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் அதில் ஒரு முடிவு எடுப்பான். வேலைக்கு செல்வதற்கு காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அதில் முடிவு எடுப்பான். ஒரு உதாரணத்தை நாங்கள் எடுப்போம் என்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலமே ஆராதனை நாங்கள் தேவனுடைய வீட்டுக்கு முதல் வருவதற்கு அநேக முடிவுகளை நாங்கள் எடுத்திருப்போம். ஒன்று, நாங்கள் என்ன எடுத்திருப்போம் என்றால், ஆலயத்துக்குள் நாங்கள் என்ன க்ளோதை நாங்கள் போட போகிறோம். தேவ ஆலயத்துக்குள் வருவதற்கு நாங்கள் என்ன ஷூஸை நாங்கள் போட போகிறோம். தேவ ஆலயத்துக்குள் வருவதற்கு முன்பாக நாங்கள் பஞ்சாபி, சாரி, சூட் அது என்ன இருந்தாலும் நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுத்து தான் நாங்கள் அதை போட்டுட்டு வருகிறது ஒரு காரணம். ஆகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தான் நான் சொன்னதே போல அவனுக்கு அநேக முடிவுகள் எடுப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் வேதத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு காரியம் என்பதென்றால் 2000 decisions அல்ல, ஒரே ஒரு முடிவு நாங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். எவ்விதமாக கர்த்தர் அந்த முடிவை எதிர்பார்க்கிறார். அந்த முடிவை நாங்கள் எடுக்கக்குள்ள அது தாமதமாக்க கூடாது. அந்த முடிவை நாங்கள் உடனே எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேதத்தில் சில வசனங்களை காணப்போகிறோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் யாவரும் எங்களுடைய வேதாகம் உபாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம் என்றால் 15வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். Deuteronomy chapter 30 verse 15 to 16. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். தொடர்ந்து 19வது வசனத்தில் வாசிங்கள். verse 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காசுமானவர் என்றான். ஆமென். நாங்கள் வசனத்தில் காணப்படுகிறோம் என்றால் தலைவனாக மோசே அந்த இடத்தில் அவனுடைய வாழ்க்கையில ஒரு கடைசி காலத்துக்குள் வருகிறது. அவன் இப்பொழுதும் ஒரு மேய்ப்பனாக
இருந்தது உண்மைதான், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது உண்மைதான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு ஒன்று வரப்போகுது. அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் அந்த இடத்துல ஒரு முடிவு எடுப்பதற்கு அவன் பேசுகிறது ஒரு விஷயம். அவன் என்ன அந்த இடத்தில் சொல்லுகிறான் என்றால், அதாவது ஜீவனும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, அந்த இடத்தில் அந்த வார்த்தையை அவன் அது சொல்லுகிற நேரங்கள் அதை நீங்கள் காண்பீர்கள் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்க வேண்டும். ஒன்று, அவர்கள் ஜீவனின் பாதத்துக்கு போவார்களா, இரண்டாவது பக்கம் ஒன்று பார்ப்போம் என்றால் மரணத்தின் பாதையில் அவை அதை தெரிந்து கொள்வார்களா. அருமையானவர்களே, கீழ்ப்படிவு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது ஆசீர்வாதத்தை தரும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் தெரிந்த ஒரு அதிகாரமாக இருந்தாலும் ஆசீர்வாதமும் சாபம் அதில் சொல்லப்பட்டது. ஒரு மனுஷன் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லுகிறது காரியத்துக்கு அவன் தன்னை அர்ப்பணித்து அவன் அதுக்கு கீழ்ப்படிவான் என்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆனால் தேவன் சொல்லுகிற காரியங்கள், கர்த்தர் சொல்றது வார்த்தைக்கு எதிர்த்து நின்று, ஆகவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றால் அவன் சாபத்தின் பாதைக்கு தான் அவன் கடந்து செல்கிறான் என்று இந்த உபாகம் புஸ்தகத்தில் நாங்கள் காணப்படுகிறோம். மோசே அந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உன் பாதைப்படி ஆண்டவர் உனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்றால், அதாவது ஒரு ஜீவன் உள்ள ஒரு பாதைக்கு போவதற்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் எந்த பாதையில நாங்கள் போகிறோம்? வாழ்க்கை என்பது ஒரு பயணம் உண்மைதான். ஆனால் கர்த்தருக்காக நாங்கள் வாழுகிறோமா? கர்த்தருக்காக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு நாங்கள் அந்த வழியில நாங்கள் நடக்கிறோமா? மோசே, இந்த ஜனங்கள் மோசையோடு இருந்தது உண்மைதான். அற்புதத்தை கண்டார்கள், அதிசயத்தை கண்டார்கள், அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். ஆனாலும் இப்பொழுதும் என்ன நடக்கப்படுகிறது? அந்த பாதைப்படி மறுபடி மோசே இவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நாட்களில் நாங்கள் உயிரோடு இருப்போம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் உயிரோடு இருக்கிறது காலங்கள் கர்த்தருக்காக நாங்கள் ஏதாவது ஒன்று செய்வோம் என்றால், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே மோசே இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு முடிவு ஒன்று எடு. நீங்கள் உண்மையாக அந்த வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் மோசேயும் அதில் காட்டுகிறார், அந்த ஜீவ பாதை தான் தேவன் விரும்புகிறார் இந்த ஜனங்கள் அதுக்குள் நடப்பதற்கு. ஏனென்றா கர்த்தர் தான் இவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் மனிதர் அதாவது ஆதாமை உண்டாக்கக்குள்ள அவர் என்ன செய்கிறார்? ஜீவனை நாசிலிருந்து அவருக்கு கொடுக்கிறார். அதே பொழுதும் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் அதை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அதில் நாங்கள் காண்கலாம், சுவாசமும் ஜீவன் கர்த்தர் தருகிறார். வாசிங்கள் அதே. Acts chapter 17 verse 25, 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், எல்லாருக்கும் ஜீவனும் சுவாசத்தை யார் கொடுக்கிறார்? கர்த்தர். ஹலோ, இந்த காலை நேரத்தில் நீங்கள் உயிரோடு இருப்பது என்றால் உங்களுடைய சுயம் இல்லைன்னா உங்களுடைய டாலன்ட், உங்களுடைய பலம் நீங்கள் சாதித்தது அல்ல, தேவன் கொடுத்த சுவாசத்தில் தானே இந்த காலை நேரத்தில் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆகவே இதான் இந்த ஜனங்கள், உயிர் கொடுத்தவர் யார்? கர்த்தர். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை பின்பற்றினார்கள், தேவனை விட்டு விலகி போகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இதான் நடக்கப்படுகிற ஒரு விஷயம். கர்த்தரை நோக்கி போவார்கள், கர்த்தரை தேடுவார்கள். ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, ஒரு தேவை ஒன்று வந்தால்
இயேசு அண்டையில் ஓடுவார்கள். தேவைகள் சந்திக்கப்படக்குள்ள என்ன செய்வார்கள்? ஆசீர்வாதம் வரைக்குள்ள என்ன செய்வார்கள்? விடுதலை பெற்றுக்கொண்டோன்னு என்ன செய்வார்கள்? இயேசு வேண்டாம் என்று தூரமா போவார்கள். ஹலோ, இந்த காலை நேரத்தில் சில நேரம் நான் பிரசங்கம் பண்றதுக்கு உனக்கு பிடிக்காது. சத்தியத்தை தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த வசனம் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். வசனம் ஒரு மனுஷனை மாற்றும். எப்பேற்பட்ட ஒரு பொல்லாத மனுஷனாய் நீ இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பாவ சூழ்நிலைக்குள் நீ இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பாவ பழக்கத்துக்குள் நீ அடிமை இருந்தாலும், என் இயேசுவுடைய வார்த்தை உன்னை விடுவிக்க செய்க. அது வல்லமையுள்ள வார்த்தை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியபரர் யார்? இயேசு நாதர். இந்த திரு வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இந்த திரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த திரு வார்த்தை ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை மிக வல்லமை உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. ஆகவே மோசே சொல்லுகிறார், இதே பொழுதும் யோசுவாவும் சொல்லுகிறார். பாருங்கள், அடிமைத்தனத்தில் இருந்து யார் இவர்களை விடுவித்தது? கர்த்தர். கஷ்டத்தோடு இருந்தவர்கள், ஒரு பாடுகளுக்குள் போனவர்கள், நெருக்கடிகள் வாழ்க்கையில் வரைக்குள்ள நீங்கள் அதை வாசித்து பார்க்கக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு கஷ்டத்துக்குள், அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினோன் அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. ஆனால் அந்த சுதந்திரத்தை அவர்கள் பின்பற்றாதபடி மறுபடி அடிமைத்தனத்தின் பாவத்துக்கு இடம் கொடுத்தார்கள். மோசேயுடைய காலகட்டத்தில் நடந்தது உண்மைதான். யோசுவாவின் காலகட்டத்தில் நடந்தது. எடுத்துக்கொள்ளுங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 15 வசனம். யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம். Joshua 24 verse 15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய ஏமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த வசனம் எத்தனை பேருக்கு இந்த வசனம் நல்லா தெரியும்? அந்த கடைசி பகுதி எல்லாரும் சொல்லுவார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஆனால் அந்த ஹோல் பகுதியை வாசிக்காம சிலர் இருக்கிறார்கள். இல்லைனால் அந்த வசனத்தில் வடிவ அந்த விளக்கங்கள் இல்லாமல் அவர்கள் அதாவது அந்த விளக்கம் இல்லாமல் அவர்கள் சொல்லுவார்கள், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். யோசுவா எதுக்காக அது சொன்னார்? என்னென்றால் அந்த இடத்தில் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்றால் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் விக்கிரத்துக்கு, அதாவது படைக்கப்பட்ட, அதாவது மனிதர்னாலே உண்டாக்கப்பட்ட ஒரு தேவர் அண்டையில் அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் நான் சொன்னதை போல் அவர்களை விடுதலை ஆக்கி மறுபடி விடுதலை அவர்களுடைய வாழ்க்கையில செய்து, இப்போ யோசுவா என்ன சொல்கிறார் என்றால், ஒரு முடிவு ஒன்று எடு. யாரை நீ பின்பற்ற போகிறாய்? யாருக்காக நீ பணிந்திடத்தை செய்ய போகிறாய்? யோசுவா அந்த இடத்தில் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஒன்றை வடிவா கவனிங்கள். யோசுவா அந்த இடத்தில் சொல்லிக்குள்ள நானும் என் வீட்டாரின் கர்த்தரை சேவிப்போம் என்றால் அவன் அது விளக்கத்தை ஆங்கிலத்தில் காணக்குள்ள we will serve the Lord என்று தான் சொல்லப்பட்டது. ஆனால் அதனுடைய அந்த வார்த்தையின் ஆழத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் உண்மையாக யோசுவா என்ன அதில் சொல்லுகிறார் என்றால், he is saying in a continuous action that I will serve my Lord. அவர் அந்த இடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், அவர் தொடர்ச்சியான நடவடிக்கையாக அவர் அந்த இடத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நாங்கள் சேவிப்போம். இந்த மனுஷருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காலகட்டம் மோசேக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் ஒன்று வந்தது, அமலேக்கியர்கள் என்று நாங்கள் நல்லா அறிந்திருக்கிறோம். அந்த இடத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றால், அவர்களுக்கு பணிந்திடத்தை செய்யாமல் கர்த்தருக்கு பணிந்திடத்தை செய்து கர்த்தருக்காக யுத்தம் செய்த ஒரு மனுஷன். ஆகவே அவன் சும்மா சொல்லவில்லை, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இந்த நாட்களில் சிலர் அதை எடுத்து பாடுவார்கள், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஆனால் வாழ்க்கையும் வார்த்தைக்கு ஒரு சம்பந்தமே இல்லை. கர்த்தருக்காக வாழ், live for God.
Don't be useless, be useful. இருக்கிற காலம் கொடூரமான காலம். கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாயிரு. மரித்தால் இட்ஸ் யூஸ்லெஸ். மரிக்கக்குள்ள இட்ஸ் யூஸ்லெஸ். அருமையான பாஸ்டர் பால் தங்கியா சொன்ன ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், the days that you live be useful before you be useless. நீ இருக்கிற காலகட்டத்தில் பிரயோஜனமான ஒரு பாத்திரம் கர்த்தருக்காக இரு. என்னடா நீ மரிக்கக்குள்ள பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக நீ இருப்பாய். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஒரு முடிவு. உடனே அதை அவர் செய்தார். இன்னொன்று பகுதியில் பார்ப்பீர்கள் என்றால், மோசே தேவனோடு நேரங்களை செலுத்தக்குள்ள ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்த இடத்துல ஒரு பொன் கன்றுக்குட்டி அவர்களை படைத்தார்கள். ஆனால் வேதத்தில் நீங்கள் காண்பீர்கள், யோசுவா அந்த ஜனங்களோடு இருக்கவில்லை. எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்ராமன் புஸ்தகம் 32 அதிகாரம் 17 வசனம். யாத்ராமம் 32 அதிகாரம் 17 வசனம். Exodus chapter 32 verse 17. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு அப்ப ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த கன்றுக்குட்டியை செய்தோன அவர்கள் அந்த இடத்தில் ஆராதனை செலுத்துகிறார்கள். யோசுவா அந்த இடத்தில் இருக்கப்படவில்லை. அருமையானவரே, கர்த்தரை நாங்கள் சேவிப்போம் என்றால் நாங்கள் தவறான காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இந்த ஜனங்கள் அவர்கள் அந்த கோல்டன் காஃபே எப்படியாக அவர்கள் சிருஷ்டித்தார்கள்? அவங்களுக்கு இருந்த நகைகள் எல்லாவற்றிலும் எடுத்து ஆரோனுக்கு கொடுத்து சொன்னார்கள், எங்களுக்கு இவ்விதமாக ஒரு சிலை உருவாக்கும். அந்த அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பொன், கிடைக்கப்பட்ட கோல்ட் எங்கிருந்து வந்தது? எஸ், அது யார் கொடுத்தது? கர்த்தர். கர்த்தர் தான் அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக அவர்கள் பயன்படுத்துகிறார். ஹலோ, உன் கையில் ஆண்டவர் பணத்தை தந்திருப்பார். அது உன்னுடைய பணம் அல்ல, தேவன் உனக்கு தந்த பணம். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருப்பார். அது உன்னுடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். இன்ற காலகட்டத்தில் அந்த கன்றுக்குட்டியை செய்வதை போல காணிக்கை தசம பாகங்களை எடுத்து தங்களுடைய சுய விருப்பத்தினாலே காரியங்களை வாங்குகிறார்கள். ஹலோ, what belongs to the Lord belongs to the Lord. கர்த்தருடையதுக்கு கர்த்தருடையதான். நாங்கள் எந்த வழியில் அதை தொட முடியாது. இந்த ஜனங்கள் அவிதமாக தான் செய்தார்கள். ஆனால் நாங்கள் காணப்படுகிறோம், யோசுவா அந்த இடத்தில் அவர்களோடு எந்த வழியில் அவன் அந்த காரியத்தில் பங்கு படையில் என்று நாங்கள் வடிவாக பார்க்கலாம். இதான் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு அவன் சேவை செய்வான் என்றால் உலகம் போகிறது வழிகளுக்கு இடம் கொடுக்காமல் படி கர்த்தரை பிரியப்படுத்துவதற்கு தான் அவன் விரும்புவான். Hallelujah. I love to preach old school. எனக்கு அந்த நியூ ஸ்கூல் இது வராது. I don't know why. I love to preach. The truth is the truth. And I thank Pastor for training me. ஆகவே சத்தியத்தில் தான் வல்லமை இருக்கிறது. அநேகர்கள் அதுக்குள் பிரசங்க பண்ண மாட்டார்கள், இந்த செய்தி சொல்ல மாட்டாங்க. நான் பிற சில வசனங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். ஆனால் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு வேகமாக கடந்து செல்வோம். ஆகவே அதை செய்தான். அதே பொழுதும் யோசுவா மோசேக்கு ஊழியத்தை செய்தான். மோசே கடவுளே இல்லை, ஆனால் கடவுளுடைய ஊழியக்காரன். அவன் கனப்படுத்துகிறான். இந்த காலை நேரத்தில் திருச்சபையில் இவ்விதமான காரியங்கள் இல்லை. ஊழியக்காரர்களுக்கு எதிர்த்து பேசுவார்கள், ஊழியக்காரர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அற்பமாக எண்ணுவார்கள். ஹலோ, அவர் கர்த்தரினால் அபிஷேகப்பட்டு தேவன் அவர்களை தெரிந்தெடுத்த கர்த்தருடைய குரல். உன் வாழ்க்கையில ஆலோசனை
உன் வாழ்க்கையில காரியங்கள் தேவைப்பட வேண்டும் என்றால் இருக்கிறது சபையில ஊழியக்காரன், அவர் உங்களுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிறவர்கள். ஆகவே அவர்கள் உங்களுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறது படியாலே மரியாதை செலுத்து. யோசுவா அவன் மோசேக்கு பணிதிடத்தை செய்தான். நானும் என் வீட்டாரின் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்றவன் ஊழியக்காரனை கனப்படுத்துகிறான். ஒரு மனுஷனை கர்த்தரை கனப்படுத்துவான் என்றால் அவன் தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துவான். அடுத்தது நாங்கள் காண்கலாம் என்றால், யோசுவா ஆண்டவர் அந்த இடத்தில் சேனைகள் அதிபதியானவர் என்று வெளிப்படுத்துகிறார். யோசுவா அந்த இடத்தில் உடனே என்ன செய்கிறான் என்றால் சரணடைகிறான். சர்வ வல்ல தேவன் உன் வாழ்க்கையில அவர் எஜமானா இருப்பார் என்றால் நீ சரணடைய வேண்டும். அவர் எஜமான் இருப்பார் என்றால் நாங்கள் அடிமைகள். ஏனென்றால் ஒரு எஜமான், ஒரு மாஸ்டர், அவர்களுக்கு சர்வன்ட்ஸ் இருந்தால் அந்த எஜமான் சொல்லுகிற காரியத்தை தான் அவர்கள் கீழ்ப்படிவார்கள். இந்த காலை நேரத்தில் கீழ்ப்படிவது அநேக சபைகளில் இல்லை. அவர்களுடைய சொந்த விருப்பம், சொந்த காரியங்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருக்கிறவர்கள், அப்படியாக தான் திருச்சபையில் நடக்கிறது. ஆனால் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவர்கள் கர்த்தர் என்ன சொன்னால் அதை அவர்கள் செய்வார்கள். ஆகவே யோசுவா அதில் முன்மாறியாக நின்று சொல்கிறார், நீ எந்த இடத்துல போகிறாய்? ஜீவனுள்ள தேவன் உனக்கு உதவி செய்தவர், யோர்தானை கடக்க செய்தவர், எரிகோ மதில் உனக்கு முன்பாக இடிந்து விழுந்ததை எல்லாவற்றையும் நீ பார்த்தாய். நான் சொல்கிறேன், இதான் மனிதர்கள். இன்னொன்று சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 Kings chapter 18 verse 21. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வாசிங்கள் அதே. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் என்றால் மறுபடி இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வல்லமையை பார்த்து, அதிசயத்தை பார்த்து, நான் சொன்னதை போல எல்லாவற்றிலும் அனுபவத்தில் பெற்றவர்கள். இப்பொழுதும் என்ன ஒரு சூழ்நிலை இந்த இடத்தில் ஏற்படுகிறது. எலியா அந்த இடத்தில் சொல்கிறார், எவ்வளவு காலங்கள் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? நீங்கள் கர்த்தரை சேவிப்பீர்களா, பின்பற்றுவீர்களா, இல்ல பாகால் தேவனை நீங்கள் பின்பற்றுவீர்களா? அருமையானவர்களே, இந்த பாகால் அதோடைய விளக்கங்கள் அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்கலாம். ஆனால் உண்மையாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்றா செழிப்பு. இன்றைக்கு அதே பொழுதுதான் அநேகர்கள் எங்களுக்கு செழிப்பு வேணும், அதுல தவறு இல்லை. ஆனா அந்த ஆசீர்வாதமும் செழிப்பு யார் தருகிறார்? கர்த்தர். ஒன்று பெற்றுக்கொண்டு என்ன செய்வார்கள் என்றால் அதுக்கு கூட நேரங்களை கொடுப்பார்கள். அதை அவர்கள் பின்னோக்கி போவார்கள். இந்த ஜனங்கள் அவ்விதமாக தான் இருந்தாங்க. ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் பார்க்கிறோம் இந்த தேவர்களை நோக்கி போகிறார்கள். அதான் எலியா அந்த இடத்தில் சொல்லுகிறார், குந்தி குந்தி நடக்கிற காலங்கள் போதும். அது சொன்னோன்னு அதில் நீங்கள் பார்ப்பீங்களா அவர்கள் என்ன அந்த இடத்துல சொல்லுகிறாங்களா? ஒன்றுமே சொல்ல இல்லை. இன்றைக்கு இப்படிதான். எவ்வளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவன் நம்மோடு பேசக்குள்ள
ஆண்டவர் எங்களோடு சில காரியங்கள் பேசுவார். நீ அது விடு, இது விடு, இதுக்கு இடம் கொடுக்காத, அது உன்னை பாதாளத்தில் கொண்டு போகும் என்று பேசக்குள்ள விடுவதற்கு மனம் இல்லாமல் சிலர் இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் இவ்விதமாக தான். அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் பிடித்தது என்று காணப்படுகிறோம். ஆகவே எலியா சொல்லுகிறார், நீங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்க வேண்டும். அந்த முடிவு தாமதிக்காமல், அந்த முடிவை தள்ளாதபடி இன்றைக்கு எடுங்கிற மாதிரி தான் எலியா சொல்லுகிறார். ஜெரமாயாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், ஜெரமாயா சாப்டர் 21 verse 8, 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் இந்த கால நேரத்தில் காண்கிறோம் எப்படி கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார். வழிகளை தருகிறார், அதுல முடிவு எடு. இதுல பார்க்கிறீங்கள் என்றால் தீர்க்கதரிசி அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், நீ ஜீவனின் வழியை மரணத்தின் வழி உனக்கு வைக்கிறேன், உனக்கு முன்பாக அதை வைக்கிறேன். ஆகவே நீ முடிவு எடு. இப்ப மரணத்தை இவர்கள் அதில் எடுப்பார்கள் என்றால் அவர்களுடைய சந்ததிகள் எல்லாவற்றிலும் அழிக்கப்படும். ஆனால் ஜீவனத்தை அவர்கள் பின்பற்றி அந்த பாதைப்படியில் போவார்கள் என்றால் அவர்கள் ஆசீர்வாதத்தின் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய சந்ததி பெருகி கொண்டிருக்கும். இது ஒரு ரகசியம். ஆகவே அந்த இடத்தில் எதுக்காக ஜெரமாயா அதை சொல்லுகிறார் என்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு முரட்டாட்டத்தை செய்த ஒரு சந்ததி. தேவன் பேசக்குள்ள அவர்கள் விரும்பினதில்லை, எதிர்த்து பேசுவார்கள். கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியங்கள் நாங்கள் அதில் கீழ்ப்படுகிறோமா? ஊழியத்தை செய் என்ற கர்த்தர் உன்னை கூப்பிடக்குள்ள நீ அதை செய்கிறாயா? ஆண்டவர் சில நேரம் உன் உள்ளத்தில் பேசுவார் சில விஷயங்கள், இந்த காரியத்தை விடு, விடமாட்டேன் என்று பிடிவாதமாக நாங்கள் இருக்கலாம். பிடிவாதமாக நாங்கள் இருப்போம் என்றால் பரலோகத்தில் போவதற்கு வழிகள், அதாவது பரலோகத்தில் எங்களுக்கு உருவாக்கப்பட்ட வழி போவதற்கு முடியாது. நான் இப்போ தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முடிவு எல்லா வேதத்தில் காண்பீர்கள் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஜனங்கள் முடிவு இன்றைக்கு எடு. மேத்யூவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். 13வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாங்கள் பார்க்கிறோம் 2 வாசல்கள் வழி அந்த இடத்தில் காணப்படுகிறது. ஒன்று, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இடுக்கமான வாசல். இரண்டாவது பார்க்கிறோம் கேட்டுக்கு போகிற வாசல். எதில் நீ போவதற்கு விரும்புகிறாய், இல்லை எதில் போவதற்கு நீ முடிவு எடுக்கிறாய் என்றுதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், அது விசாலமாக இருக்கிறது இடங்கள், அநேகர்கள் அதுக்குள் போவார்கள். ஆனால் அதில் என்ன நடக்கும் என்றால் அழிவு. ஆனால் நெருக்கப்படுகிற அந்த ஒடுக்கமான பாதை, அதில் வைக்கப்பட்ட இடத்துக்குள் எல்லாரும் போக மாட்டார்கள், சிலர் அதை தெரிந்தெடுத்து போகிறார்கள். எதில் நீ போவதற்கு நீ முடிவு எடுக்கிறாய் என்றுதான் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு அநேகர்களுக்கு அந்த விசாலமான இடங்களுக்கு நடப்பதற்கு தான் விருப்பம். ஏன்? அந்த விசாலமான இடம் என்பதென்றால் உன் விருப்பத்தில் நீ என்ன வேண்டும் என்றால் செய். ஒரு ஒழுக்கங்கள் ஒன்றுமே இல்லை. there is no discipline, nothing. நீ இருக்கிற வந்தமாக நீ போ, வந்தமாக காரியங்களை செய். ஒரு கட்டுப்பாடு ஒன்றுமே இல்லை. அந்த இடம் எங்க அதை கொண்டு போகும்? கடைசியாக நரகம்.
உலகம் செய்கிறது போல இயேசுவை பின்பற்றவர்கள் செய்யலாமா? இல்லவே இல்லை. அது என்ன உலகம் செய்கிறவர்கள் நாங்கள் அது செய்வதற்கு பின்பற்ற முடியாது நீங்கள் சொல்றீங்கள் என்று கேட்பீர்கள் என்றால், ஆண்டவர் எங்களை பரிசுத்தத்துக்குள் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அதான் அந்த ஒடுக்கமான அந்த நெருக்கமான பாதை, விசாலமான இடம். நான் சொன்னதை போல அது நரகத்தில் தான் கொண்டு போகும். நரகம் என்பதென்றால் அந்த இடம் மனிதர்களுக்கென்று கர்த்தர் அதை படைத்ததல்ல. ஆண்டவர் பிசாசும் அவனுக்கு விழுந்த தூதர்களுக்கு தான் ஆயத்தப்படுத்தினது இடம். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் முடிவு எடுக்கிற ஒரு காரியம் என்றால், தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், தேவனுடைய ஆலோசனைகளை கேட்காமல் அந்த பாதைக்கு போக தான் விரும்புகிறார்கள். ஐயா, ஒரு மனுஷன் நரகத்தில் போவான் என்றால் அதில் வெளியில் வர முடியாது ஐயா. நாங்கள் நினைக்கலாம் நரகம் வந்த ஒரு கதை என்று சிலர் நினைப்பீர்கள். அது நிஜம், அது உண்மை. அப்படியான ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அது யாருக்காக படைத்தது என்று நான் சொன்னேன்? சாத்தானும் அவனுடைய தூதர்கள். அந்த வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சில இடங்களை காரியங்களை சொல்லுகிறார் அந்த நரகத்தை பற்றி. வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை 10வது வசனத்தை எடுப்பீர்கள் என்றால், Revelations 20 verse 10. வாதிக்கப்படுவார்கள் என்றால் சித்திரவாதம் இரவும் பகல். அது ஒரு இன்பமான இடம் இல்லையா? இந்த கால நேரத்தில் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவருடைய விருப்பம் வந்து அந்த இடத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு வா. ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அருமையானவர்களே, தேவனாலே பாவிக்கப்பட்ட சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு ஊழியக்காரன், அவர் நரகத்தை பற்றி பேசினால் ஜனங்கள் அந்த இடத்தில் வேர்த்து கொண்டிருப்பார்கள், கதரை பிடித்து கொண்டிருப்பார்கள். அது அதாவது பயமான ஒரு இடம். எந்த வழியில நாங்கள் அதுக்குள் போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருப்போம் என்றால், பாவ பழக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், இன்றைக்கு முடிவு எடு, வெளியில் அதிலிருந்து வா. வசனங்களை நான் எதுக்காக அதை எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன் என்றால், இட் இஸ் a serious matter. It's not a joke. இது பற்றி அநேகர்கள் பிரசங்கம் பண்ண மாட்டார்கள். நரகத்தை பற்றி பேச மாட்டாங்கள். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், தென்னை மரத்தை போல உன்னை உயர்த்துவார், உனக்கு இல்லாதது எல்லாவற்றிலும் தருவார். அது நல்லது. ஆனால் நீ பரலோகத்தில் போகாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடம் நான் சொன்னதை போல் வேதனையுள்ள இடம். It is not there is no escape. இருளான இடம். ஒருவருடைய சாட்சியை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அவர் உடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால், அவர் என்ன செய்தார்? கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்க்குள்ள அவர் திடீரென்று மரணத்தை ஏதோ ஒரு மூலமாக சந்தித்தார். மரித்தோன்னு அவர் இப்பொழுது ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார் என்றால், அந்த இடத்தில் அவர் நரகத்தில் போகிறார். நரகத்தில் போய்க்குள்ள என்ன நடக்குது என்றால், பிசாசு அந்த இடத்துல அவனுக்கு முன்பாக அநேக காரியங்களை கொண்டு வருகிறான். என்ன கொண்டு வரான் என்றால், நீ செய்த பாவங்கள் எல்லாவற்றிலும் அவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறான். வடியா கவனிங்கள், பரலோகத்தில் நாங்கள் போய்க்குள்ள ஆண்டவருக்கு நாங்கள் செய்த ஒவ்வொரு ஊழியங்கள், செய்த ஒவ்வொரு காரியங்கள் கர்த்தர் அதை நினைவு போட்டு என்ன செய்வார் என்றால், எங்களுக்கு அதை ஏற்ற ரிவார்டை தருவார். நரகத்தில் போய்க்குள்ள பிசாசு டூப்ளிகேட் தானே.
அவன் என்ன செய்கிறான் என்றால், செய்த தவறுகள் எல்லாம் உன்னை வேதனைப்படுத்துவதற்கு காட்டிக்கொண்டே இருப்பான். இவன் செய்த என்ன தவறு என்றால், அநேக பிழைகள் செய்தான். ஆனால் அதில் ஒரு காரியங்களை நான் வாசிக்கக்குள்ள, இவன் சபைக்கு போக வேண்டிய நேரத்துக்கு போகவில்லை. சபையில் இருக்கிறவர்கள் இவரோடு தொடர்பு வைக்க இவன் தொடர்பு வைக்கவில்லை. உதாரி தள்ளிவிட்டு பின்வாங்கி போனான். ஆகவே பிசாசு என்ன செய்கிறான் என்றால் அது அவனுக்கு முன்பாக காட்டுகிறான். பாவத்தோடு நாங்கள் விளையாடுவோம் என்றால் நாங்கள் பிசாசுக்கு உரிமை கொடுக்கிறோம். அப்போ உரிமை கொடுக்கக்குள்ள when we give him permission, அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் எங்களை ஆட்கொள்ளுவான். இவன் என்ன செய்தான்? இவன் அந்த இடத்துக்கு கொடுத்தது படியாலே தான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த கொடூரமான அந்த கஷ்டத்தில் அந்த சூழ்நிலைக்குள் போகிறான். கடைசியாக பார்க்கக்குள்ள அவர் இவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் எல்லாம் சரிப்படுத்தி இவர் அந்த திரும்ப அந்த நிலைமைக்கு வந்தோன்னே அவர் உடனே எங்கே போனார்? சபைக்கு ஓடி போனார். அந்த இடத்துல அநேகர்கள்ட்ட சொன்னார், ஐயா நீ சபையை விட்டு போகாதேன்னா சபையில் நீ வந்து சர்ச்சை மிஸ் பண்ணாதேன்னு தான். என்னடா எனக்கு இது நடந்தது. எனக்கு தெரியாது எத்தனை பேர் அது உணர்வீர்களா இல்லையா என்று. பட் ஒரு நாள் சர்ச்சை மிஸ் பண்ணினா எத்தனை பேர் அதில் சந்தோஷமாக இருப்பீர்கள்? ஒரு நாள் சபையை மிஸ் பண்ணினா நாங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணினது மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் இருக்கு. ஆகவே சபை கூடிய வருவதை விட்டு விடாதுங்கள் என்று தான் வேதம் புத்திமதிகளை சொல்லுகிறது. ஏனென்றால் சபை என்றால் சர்ச்சுக்கு வர்றதுக்குள்ள ஒரு வாகனத்தில் விதமாக நாங்கள் கேஸை போட்டு சார்ஜ் பண்ணுறது போல இல்லை அதில் ஃபில் பண்ணுறது போல நாங்கள் சபைக்கு வரைக்குள்ள ஆண்டவர் எங்களோட பேசி எங்களை தொட்டு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நாங்கள் மறுபடி கர்த்தருக்காக வாழ தேவன் நம்மோடு ஆராதனையின் மூலமாக, வார்த்தை மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, ஊழியக்காரர்கள் இந்த இடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசி நாங்கள் காரியங்கள் சரிப்படுத்தி ஆண்டவருக்காக வாழுகிற இடம். ஆகவே நான் சொன்னதை போல் அந்த இடத்துக்கு அதான் விசாலமான இடம். ஐயா அந்த நெருக்கமான அந்த அதாவது இடுக்கமான வாசல் கஷ்டம், ஈஸியானது அல்ல ஐயா. பரலோகத்தில் போவது இயேசு மூலம்தான், உண்மைதான். ஆனால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை எவரும் தரிசிக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், ஹோலினஸ். சபையில் ஹோலினஸை பற்றி பேச மாட்டார்கள், பரிசுத்தத்தை பற்றி தொட மாட்டார்கள். மோட்டிவேஷனல் ப்ரீச்சிங், மோட்டிவேஷனல். இன்றைக்கு ஒரு ட்ரெண்ட். இன்றைக்கு அவங்க டிக்டாக்ல ட்ரெண்ட் மாதிரி தான் எல்லாம் போகுது. இன்றைக்கு நான் பார்த்துக்க அந்த ஸ்டடி பைபிள் எல்லாம் இப்போ ஆக்கள் வாங்குறாங்க. ஸ்டடி பைபிள் அந்த நாட்களில் நாங்கள் ஆராய்ச்சி படித்து இன்னொரு ஆள் மூலமாக ஸ்டடி பைபிளை வாங்கி நாங்கள் அதில் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் எப்படி ஸ்டடி பைபிள் ஆக்கள் வாங்குறாங்க என்றால் டிக்டாக்ல வர்ற ட்ரெண்டிங். டிக்டாக்ல காட்டுவார்கள் இந்த பைபிள் நல்லது வாங்குண்டு, எத்தனை பேர் அதில் ஓடி போய் வாங்குவாங்க. ஆனால் வாழ்க்கையில் அந்த பைபிளை திறக்கிறது இல்லை. ட்ரெண்டிங் வேண்டாம் ஐயா. ஒரு நாள் அது அவர்கள் சொல்லுவாங்க இது ஃபேமஸ் அது ஃபேமஸ் என்று போய் போய் கடைசி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. எங்களுக்கு ஜீசஸை நோக்கி, அவருடைய பாதைப்படியை நோக்கி அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழதான் நாங்கள் விரும்ப வேண்டும். ஆகவே நான் பரலோகத்தை பற்றி நான் பேசுகிறேன் இப்பொழுது. ஆனால் அதில் முதல் போவதற்கு நான் நரகத்தில் எப்படி ஒரு மனுஷன் அதுக்குள் போவான், என்ன குணாதிசங்கள் இல்லைன்னா எப்பேற்பட்ட பாவத்தோடு அந்த இடங்களுக்கு அவன் போகலாம் என்று நான் இந்த வசனங்கள் உங்களுக்கு தரப்போகிறேன். அதை எடுத்து வாசிங்கள். கலேத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 21ஆம் வசனம். அதில் ஒவ்வொரு காரியத்தை நான் விளக்கத்தை சொல்ல மாட்டேன், ஆனால் சில காரியங்கள் உங்களோட நான் அதில் பகிர்ந்து கொள்ளுவேன்.
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு இடமில்லை. அநேக காரியங்கள் பவுல் சொல்லுகிறார். அதில் பார்க்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வைராக்கியங்கள் இருக்கும் என்றால், கோபங்கள் இருக்கும் என்றால், டிவிஷன் எங்களுக்குள் இருக்கும் என்றால் பரலோகத்தில் கொண்டு போகாது. அப்போ எங்கே கொண்டு போகும்? நரகம். இந்த காலை நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கோபங்கள் இருக்கின்றதா? இவரை கண்டார் கதைக்க மாட்டேன். நான் வெளியில் பேசவில்லை, சபைக்குள்ளே தான் காரியம் பேசுகிறேன். இவங்களை கண்டா கதைக்க மாட்டேன். இவர்கள் கண்டா எனக்கு ஒற்றுமை வராது. அப்போ உள்ளுக்கு என்ன இருக்கிறது? கசப்பு, கோபங்கள், டிவிஷன். இந்த சபையை பிரிக்கிறவர்கள், இந்த சர்ச்சஸை டிவைட் பண்ணுறவங்கள், டிவிஷன். பரலோகத்தில் வருவார்களா? இல்லை. வேதம் சொல்லுகிறது டிவிஷன். ஆகவே வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம், 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு தானே பொய் சொல்றவர்கள். இன்றைக்கு பொய் சொல்றது ஒரு பழக்கமாக வந்துட்டு. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பொய் சொல்றவன் யாரை கனப்படுத்துகிறான்? பிசாசு. அப்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதாவது ஒரு பழக்கம் இல்லைண்டா பொய் சொல்லி கொண்டிருப்போம் என்றால் அது வேதனையான இடத்துக்குள் தான் எங்களை கொண்டு போகும். ஆகவே மனம் திரும்பு. இந்த காலை நேரத்தில் மனம் திரும்பு. Repent and come back to the Lord. பரலோகம் அந்த இடம் எங்களுக்காக தான் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே வசனங்களை காரியங்களை சீக்கிரமாக நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். ஏசியா 35ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரலோகத்தை பற்றி நான் சில விஷயங்களை சொல்ல போறேன். நாங்கள் பார்க்கிறோம் 2 வாசல்கள். பரிசுத்த வழி எனப்படும் என்றால் அது ஒரு path of holiness. ஆகவே அதான் பரலோக பாதை, பரிசுத்த பாதை. பரலோகத்தான் என்ன பாட்டது? பரலோகத்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு என்று பாடுவார்கள். பாட்டுக்கு நல்லதான், ஆனால் வாழ்க்கைக்கு அதோட சம்பந்தம் இருக்குதா? இன்றைக்கு சிகரெட் பத்திரவன் பத்திட்டு இது பாடுவான். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் எல்லா காரியங்களை விட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழு. அதான் அந்த பாதை. இப்போ அந்த பாதையில் நாங்கள் போய்க்குள்ள நான் சொன்னது மாதிரி அது ஒரு நெருக்கமானதான் பாதை. அதாவது சிலர் என்று தான் வருவார்கள் என்று நாங்கள் காணப்படுகிறோம். அந்த சிலர் யார் என்றால் இயேசுவை உண்மையாக நேசிக்கிறவர்கள் தான் அதுக்குள் பிரவேசிப்பார்கள். தங்களுக்கென்று வாழாமல் தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள், சுயத்துக்கு காரியத்துக்கு இடம் கொடுக்காமல் இயேசுவுக்காக தங்களை முழு அர்ப்பணிக்கிறவர்கள் தான் அந்த இடத்துக்குள் பிரவேசிப்பார்கள். போன ஃப்ரைடே டாக்டர் மார்க் எங்களுக்கு சீசர்களை பற்றி கற்று தந்தார். இந்த சீசர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவங்களுடைய கடைசி காலங்கள் அவங்க என்ன நடந்தது என்றால் கர்த்தராகிய இயேசுவுக்காக அவர்கள் உயிரை கொடுத்தார்கள். பரலோகத்தில் போகிற பாதை கஷ்டம்தான். உன்னுடைய சுயம், உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றிலும் அதை விட்டுட்டு நீ கர்த்தரை நாடி வர வேண்டும். லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இது தெரிந்த ஒரு வசனமாய் இருந்தாலும் இந்த வசனத்தை நாங்கள் உண்மையாக அதை செய்கிறோமா?
Luke chapter 9 verse 23. தன்னை தான் வெறுத்து, அநீர்கள் அதை செய்யறதில்லை, அனுதினம் சிலுவையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அதை சுமந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர்கள் அது செய்கிறதில்லை. ஞாயிற்றுக்கிழமையில் வந்தானதான் அவர்கள் சிலுவையை சுமந்து அந்த சிலுவை இங்கே இறக்கி விட்டுட்டு அவர்கள் கிழமை முழுவதும் அட்டூழியத்தை செய்து வாழ்க்கை வித்தியாசமாக போகுது. விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பார்ட்டிஸ் பார்ட்டிஸ் பார்ட்டிஸ். ஆண்டவர் என்ன பார்க்குறார் ஐயா? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். வாழ்க்கை ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாங்கள் போன 2 கிழமைக்கு முன்பாக வெளிச்சத்தை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீயும் நான் வெளிச்சமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். செல்லுகிற இடங்கள் இயேசுவை ஜனங்கள் அண்டையில் காண்பிக்க வேண்டும். ஆகவே பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆகவே அந்த சிலுவையை அநீதினம், கஷ்டங்கள், நிந்தனைகள், உபத்திரங்கள் வரும். ஆனால் அந்த பாதைப்படியில் தான் பரலோகம். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் என்ற ஒரு மனுஷன் தன்னுடைய வழிகள் இல்லைன்னா அவனுடைய இருதயத்தை தீர்மானம் எடுத்து மனம் திரும்பினால் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உண்மைதான். புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் மனம் திரும்பினால் ஆசீர்வாதம் உண்மைதான். ஆனால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோத்துக்கு புதிய ஏற்பாட்டில் பார்ப்பீர்கள் பிரச்சனைகள் வருகிறதோ அதில் பின்பாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு கிரீடம். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் நீ எந்த பாதையில் நீ போகிறாய், இல்லைடா எந்த பாதையில் நீ விரும்புகிறாய்? எல்லாரும் சொல்வார்கள் பரலோகம். ஆனால் உண்மையாக நீ எதில் இருக்கிறாய்? முடிவு எடு. டேக் அ சாய்ஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை எடுத்து ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணி அவர் 8வது அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் குஷ்டரோகியுடைய சம்பவம். ஆனால் அதில் 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் மலை தேசத்து அந்த இடத்துல மவுண்டனில் இருந்து அவர் அந்த செய்தியை கொடுக்கிறார். செய்தி கொடுத்தோன்னா 6வது அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் இன்றைக்கு அந்த 7வது அதிகாரத்தை நாங்கள் பார்த்ததும் ஆண்டவர் அதில் ஒரு தீர்மானம், ஒரு முடிவு ஒன்று என்று ஜனங்களுக்கு கொடுத்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் உடனே அந்த தீர்மானம் எடு, முடிவு உடனே எடு. அருமையானவர்களே, இந்த இரவு நேரத்தில் நாங்கள் யாரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் எழும்புவோம் என்றால், if you can all stand this evening in the presence of God, இயேசு உனக்காக சிலுவையிலே தொங்கினார். உன் பாவத்துக்கு நிமித்தமாக, உன் நிந்தனைகளுக்கு நிமித்தமாக நீ போக வேண்டிய சிலுவை இயேசு உன் சார்பாக தான் அந்த சிலுவையிலே போனார். ஆகவே இந்த இரவு நேரத்தில் கண்களை மூடி, இது ஒரு பரிசுத்தமான ஒரு நேரம். This is a holy moment. ஆகவே வேதத்தில் நாங்கள் காண்கிறோம் ரட்சிப்பு என்பதென்றால் அந்த நாள் இன்றைக்கு. நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு முடிவு ஒன்று எடுப்பாயா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழுவேன். வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு விலக போக மாட்டேன். இந்த காலை நேரத்தில் நான் கர்த்தருக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்றவர்கள் மற்றும் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்கள் என்றால் அநேகர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்கள். கர்த்தர் அதை காண்கிறார். காலை வேளையிலும் சுவாமி ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு மீண்டும் அர்ப்பணித்தவர்களுக்காக உங்களை துதிக்கிறேன் ஐயா. அன்பில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களின் மத்தியில் அன்பில் ஆண்டவரை ஜெயம் எடுக்க முடியாதவர்களாக எத்தனையோ பேர் இருக்கிற வேளையிலையும் ஆண்டவர் நீங்கள் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்கள் என்பதை காண்பித்து அன்பில் ஆண்டவரை வெற்றியின் மேலே வெற்றி நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்கிற கர்த்தர் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறவர், இந்த நேரத்தில் எங்களை கைவிடாத நேசர். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலையும் ஒவ்வொருவரையும் சரியான பாதையில் வழிநடத்த கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் மக்களுக்குள்ளே இருக்கிற பயங்கள் அகன்று போட்டும், எல்லா அவிசுவாசங்களும் அகன்று போட்டும், ஐமிச்சங்கள் அகன்று போட்டும். அன்பின் ஆண்டவரே, தாங்கள் பரலோகத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்பதை தங்களுடைய இருதயத்தில் நிச்சயித்து கொண்டு சுவாமி, பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுக்கு ஆண்டவர் சாட்சியாக நிற்கக்கூடிய விதத்தில் இவருடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபைங்க. ஆண்டவர், எங்களை உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கால வேளையிலும் இந்த இடத்துல கூட முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நியாயமான காரணத்து நிமித்தமாக தூர தேசங்களுக்கு போயிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவா, வருகிற கிழமைகளில் எங்களோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்க துதிக்க கிருபை கொடுக்கும்படி கேட்கிறேன். தொடர்ந்து எங்களை உங்களோட பரம கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன், உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கும் வழியில் நீங்கள் கடைசி வரையும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீங்கள் என்பதை அறிந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரங்களில் அன்பிலாண்டு ஒப்பு கொடுத்ததை பரலோகத்துக்குள்ளே நாங்கள் வந்து சேரும் வரையும் காத்துக்கொள்வீங்கள் என்பதையும் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அவருக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.